வெல்கம் டு மை சேனல் MBA ஃப்ரெஷர்ஸ் கைடன்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த டாபிக் வந்து ஆப்டிடியூட் செக்ஷனில் ஈஸியான டாபிக் தான். இந்த டாப்பிக்கும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸி தான். சம்ஸ் எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு 4 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிக்க, அப் ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிக்க, ஸோ ரேட் இன் ஸ்டில் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்க, ரேட் இன் கரண்ட், இந்த 4க்கும் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த ஃபார்முலாஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா ஃபார்முலா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன, ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா இப்போ இந்த டைரெக்ஷனில் வாட்டர் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டைரெக்ஷன்லேயே ஒரு போட்டோ இல்லை ஸ்விம்மரோ போனாங்க அப்படின்னா அது வந்து டவுன் ஸ்ட்ரீம். அப்போ நம்மளுக்கு வந்து எஃபர்ட் வந்து கம்மியாக இருந்தால் போதும். நம்ம அதாவது இப்போ நம்ம போட்டே நம்ம இந்த டைரெக்ஷனில் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு எஃபர்ட் கம்மியாக கொடுத்தா போதும். அது அப்படின்னா அதான் டவுன் ஸ்ட்ரீம். அது என்னென்னா மூவிங் இந்த டைரெக்ஷன் விச் த வாட்டர் இஸ் மூவிங். ஸோ இந்த டைரெக்ஷனில் வாட்டர் மூவ் ஆகுது, நம்மளும் இந்த டைரெக்ஷனில் போட்டில் மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அப்போ எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது டவுன் ஸ்ட்ரீம். அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா வாட்டர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, நம்ம போட்டை வச்சுக்கிட்டு இந்த டைரெக்ஷன்லேயோ இல்லை ஸ்விம்மர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆனால் அப்போ வந்து எஃபர்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வாட்டரை புஷ் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வரோம். ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ வந்து எஃபர்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுதான் அப் ஸ்ட்ரீமில் என்ன, டவுன் ஸ்ட்ரீமில் என்ன. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா U + V. ஸோ அப் ஸ்ட்ரீம் வந்து U - V. யூங்கிறது ஆப்ஜெக்டோட ஸ்பீடு, விங்கிறது மூவ் ஆகிட்டக்கூடிய வாட்டரோட ஸ்பீடு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ ஆப்ஜெக்டோட ஸ்பீட் மைனஸ் வாட்டரோட ஸ்பீடு அதை சப்ராக்ட் பண்ணோம்னா அது வந்து அப் ஸ்ட்ரீம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஒரு 4 சம்ஸ் வச்சுருக்கேன். 4 சம்ஸையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டில் வாட்டர், அதாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டக்கூடிய வாட்டரில் என்ன ரேட்டில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, அப்புறம் ரேட்டாக கரண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து A, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து B. ஸோ ரேட் இன் ஸ்டில் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ½ A + B. ஸோ ஏங்கிறது 10, பிங்கிறது 18. ஸோ ½ 18. ஸோ ½ × 18 9. ஸோ 9 km/h ரேட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ரேட் ஆஃப் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ½ A - B. ஸோ ½ 10 - 8. ஸோ தட் இஸ் ½ × 2 which is nothing but 1 km/h. ஸோ ரேட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 9 km/h. ரேட் ஆஃப் கரண்ட் இஸ் 1 km/h. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இதை வச்சு மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டோட ஸ்பீடு, ஓடிக்கிட்டு இருக்க வாட்டரோட ஸ்பீடு, ஸோ இது 2 ஸ்பீடும் கேட்டிருக்காங்க. ஸோ மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடு, இது வாட்டரோட ஸ்பீடு. ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்க அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, வாட்டர் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 68 km கடக்க எவ்வளோ நேரத்துக்கு தேவைப்படுது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த போட் போகிற டேரக்ஷன்லேயே போகுது. ஸோ வாட்டர் மூவ் ஆகிட்டு டேரக்ஷன்லேயே போட் போகுது. ஸோ 68 km கடக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுன்னா இந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணி, ஏன்னா ஒரே டேரக்ஷனில் போகுங்கிறதுனால A + B ஆர் U + V. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 12 + 5 17. ஸோ இது வந்து ஸ்பீடு. ஸோ நம்ம டைம் ஃபார்மில் நமக்கு தெரியும், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். டைம் ஃபார்மில் என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடும் தெரியும், டிஸ்டன்ஸு 68 km கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ண ஸ்பீடு 17 km/h. ஸோ இது ரெண்டையும் இது பண்ணோம்னா டைம் வந்து ஹவரில் கிடைக்கும். கிலோமீட்டர் கேன்சல் ஆகி 68/17. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 4 hours. என்னென்னா 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடு, வாட்டரில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, வாட்டர் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு போட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, அது வாட்டர் எந்த டேரக்ஷனுக்கு போகுது அதே டேரக்ஷனில் போட் மூவ் ஆகிட்டு இருக்குது, 68 km கிடக்கு. ஸோ அந்த 68 km கிடக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்பீடும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. வாட்டர் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடு, வாட்டர் ஓடி இருக்க அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வச்சு டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த சம் என்னென்னா
இப்போ பார்த்த அதே சம் மாடல் தான், என்னென்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எப்போ பண்ணணும் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, வாட்டரோட ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூ, இது வந்து வி, ஓகேவா. ஸோ டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு, ஸோ யூ ப்ளஸ் வி போட்டிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறதுனால, அதே டேரக்ஷனில் போகிறதுனால யூ ப்ளஸ் வி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சோம்னா ஸோ 10 + 3 13 km/h. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 13 km/h இன்ட்டு டைமு, ஸோ 13 × 12. ஸோ 12 இங்கே மினிட்ஸுங்கிறதுல இருக்கிறதுனால இதை ஹவருக்கு மாற்றணும். ஸோ ஹவருக்கு மாற்ற 12/60 × 13 போடணும். ஸோ அப்படி போட்டோம்னா 2.6 km/h, ஓகேவா. ஸோ அடுத்த சம் என்னென்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அதாவது ரன் ஆகிட்டு இருக்க வாட்டரோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா டவுன் ஸ்ட்ரீம் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கழிச்சிடணும். தட் இஸ் 1/2 × u - v. ஸோ அப்போ 10 - 5 = 5. ஸோ 1/2 × 5 1/2 × 10, ஸோ 15 - 5. ஸோ 1/2 × 15 - 5 15 - 5 10. ஸோ 1/2 × 10 அப்படின்னா 5. ஸோ வாட்டர் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா 5 km/h மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 5 km, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 15 km கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா a - b × 1/2, தட் இஸ் 1/2 × 15 - 5. 15 - 5 is 10. ஸோ 1/2 × 10 is 5. ஸோ அப்போ வாட்டர் வந்து 5 km/h மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த 4 சமம் பார்த்தோம். இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா சமமே வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.